சமீபத்தில் பல கோடி செலவில் ஒரு பிரம்மாண்ட திருமணத்தை நடத்தி முடித்தவர் தான் இந்த ஐஸ்வரி கணேஷ். பெரிய டைரக்டரையும் கமிட் பண்ணியிருக்காங்க. அப்கமிங் இருக்கக்கூடிய ஒரு சில படம் டைரக்டரை வச்சிருக்காங்க. விஜய் சுத்து மாதிரியான ஆட்களையும் கமிட் பண்ணி வச்சிருக்காங்க. திறமைகள் எங்கெங்க இருக்கிறோம் அவங்கெல்லாம் வெளியில் கொண்டு வரணும். அவங்க தான் முதல்ல பிரதீப் ரங்கநாதன்கிற ஒரு டைரக்டர் அவங்க தான் பண்ணுறாங்க. பல கார்பரேட் நிறுவனங்கள் இங்கே சினிமாவில் கால் வைத்து அவரோட கனவை இழந்து தூக்கத்தை இழந்து தான் ஓடி இருக்கிறாங்க. ஆல்ரெடி இவங்களுடைய பேக்கப் பெரிய பேக்கப்பாக இருக்குது. இவங்க ஆல்ரெடி படம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது ஈஸியாக அந்த ஃபண்டை அவங்களால கலெக்ட் பண்ண முடியும். 20% ஷேர் வாங்கியிருக்காருன்னு வச்சுங்க. அந்த ஃபேக்டரி எங்கேயோ இருக்குது, ஏதோ ஒரு ஸ்டேட்டில். அதனுடைய வருமானம் வந்து 3ஆம் தலைமுறை 2ஆம் தலைமுறை கூட அவங்க வருமானம் வந்து. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். சார் வணக்கம். வணக்கம் சார், வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் அவங்களுடைய லைனப் விட்டுருக்காங்க. 2025ல இருந்து 27 வரைக்கும் இருக்க லைனப்லாம் விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 10 டைரக்டர்கள் அந்த லைனப்ல இருக்காங்க. வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் யார், இவங்க எங்க இருந்து வந்தாங்க அப்படின்றத பத்தி சொல்லுங்க. ஐஸ்வரி கணேஷ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இப்போ தெரியும். சமீபத்தில் பல கோடி செலவில் ஒரு பிரம்மாண்ட திருமணத்தை நடத்தி முடித்தவர் தான் இந்த ஐஸ்வரி கணேஷ். இந்த ஐஸ்வரி கணேஷ் யார் அப்படின்னா, ஐஸ்வரி வேலன் அப்படின்னு ஒரு நடிகர் இருந்தார். தமிழ் சினிமாவில் ஒரு காமெடி நடிகர். எம்ஜிஆருடைய காலகட்டங்களில் காமெடியாக பண்ணுவார். அந்த காலகட்டங்களில் நாகேஷ், சுரளிராஜன், அந்த மாதிரி தேங்கா சீனிவாசன், ஐஸ்வரி கணேஷ், ஐஸ்வரி வேலன். ஐஸ்வரி வேலன் வந்து நம்ம எம்ஜிஆருடைய நெருக்கமாக இருந்தார். எம்ஜிஆருடைய அமைச்சரவையில் எம்எல்சி அப்படின்னு ஒரு பதவி இருந்துச்சு. எம்எல்ஏங்கிற மாதிரி எம்எல்சின்னு ஒன்று இருந்துச்சு. எப்படின்னா எம்எல்ஏக்கள்லாம் தேர்ந்தெடுத்து அது ஒரு மேல் சபை. இப்போ எப்படி நம்ம நாடாளுமன்றத்தில் ராஜ்யசபா இருக்கு, லோக்சபா இருக்கு இல்லையா, அது மாதிரி இப்போ கர்நாடகாவோட அந்த மாதிரி இருக்கு. மேல் சபைன்னு ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த மேல் சபைக்கு வந்து நியமிக்கப்படுவாங்க. அவங்க வந்து எலெக்டட் மெம்பர்ஸ். அவங்க அது எப்படின்னா எம்எல்ஏக்கெல்லாம் சேர்ந்து செலக்ட் பண்ணி செலக்டட் மெம்பர்ஸ் அந்த மாதிரி தேர்ந்தெடுப்பாங்க. அவங்க தான் வந்து இந்த எம்எல்சி. அப்படி எம்ஜிஆருக்கு மிக நெருக்கமாக இருந்தவர், எம்எல்சியாக இருந்தவர். அப்படி அவருடைய பையன் தான் இந்த ஐஸ்வரி கணேஷ். அப்புறம் அவருடைய மறைவுக்கு பிறகு அவர் படிக்க போயிடுறாரு. படித்த பிறகு 91-96 அதிமுக அம்மையார் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த பிறகு மாணவரணி செயலாளராக இருந்தார் அதிமுகவில். அப்புறம் கட்சியிலே ஒரு வாரியத்துக்கு கூட தலைவராக இருந்தார். அதுதான் அவருடைய பின்புலம். அப்போ அந்த காலகட்டங்களில் நிறையா இன்ஸ்டியூஷன் ஆரம்பிச்சுருந்தாங்க. அப்போ இவர் அப்பாவுடைய பேரில் வேல்டெக் அப்படின்னு ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பிக்கிறார். அது வேல்டெக்குன்னு ஆரம்பித்தது முழுவதுமாக அது அப்படியே வளர்ச்சி அடைஞ்சு இன்னைக்கு அவர்கிட்ட இல்லாத கோர்சஸ்ஸே இல்லை. தலை முதல் கால் வரை இருக்கக்கூடிய அத்தனை பார்ட்ஸுக்கும் அங்கே காலேஜஸ் இருக்குது. மெடிசனாக இருக்கட்டும், டென்டலாக இருக்கட்டும், ஏரோஸ்பேஸாக இருக்கட்டும், ஏரோ இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், அப்புறம் வந்துட்டு என்னென்ன இருக்கோ, அக்ரியாக இருக்கட்டும், லாவாக இருக்கட்டும், என்ன இருக்கோ எல்லாமே வச்சுருக்காரு. A to Z எஜுகேஷனில் எல்லாமே வச்சுருக்காரு. தமிழ்நாடு மட்டும் கிடையாது, சிங்கப்பூரில் வச்சுருக்காங்க, லண்டனில் இருக்குது. ஆமாம், சிங்கப்பூரில் இருக்குது, லண்டனில் இருக்குது, இன்னொரு நாட்டிலையும் இருக்குது. 4-5 நாடுகளில் இன்ஸ்டியூஷன் நடத்திட்டு இருக்காரு. தமிழ்நாட்டை தாண்டி பல்வேறு மாநிலங்கள்லையும் அவருடைய யூனிவர்சிட்டி வச்சு இதெல்லாம் வந்து டீம்டு யூனிவர்சிட்டி ஆக்கி அத்தனை யூனிவர்சிட்டிக்கும் இவர் தான் வந்து வைஸ் சான்சலர், தலைவராக, வேந்தராக இருக்கிறார். அவ்வளோ பெரிய பின்புலம். அப்புறம் ஏன் ஒரு சினிமா எடுக்கணும்? படங்கள்லையும் நடிச்சிருக்காரு. அவர் சின்ன சின்ன படங்களில் ஒரு சீன் 2 சீன் நடிச்சிட்டு இருந்தார். இவருக்கு வந்து என்னன்னா, அப்பாவுடைய தொழில் வந்து சினிமா. நம்ம அப்பா வந்து தொழிலில் சினிமாவை நம்பி தான் நம்ம எல்லாம் வளர்த்தார், சினிமா வைத்து தான் வளர்த்தார். அப்பாவுடைய தொழில் விட்டு போயிடக்கூடாது, அதில் நம்ம வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சினிமா மேலே உள்ள ஒரு பேஷன்னால நிறையா உதவிகள் செய்கிறார். அதாவது எப்படின்னா, நலிந்த நடிகர்களுடைய பிள்ளைகளுக்கு இலவசமாக ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு பேருக்கு அப்படிங்கிறது ஃப்ரீ சீட் கொடுக்குறாரு. நிறைய நடிகர் சங்கத்தோடு டைப் பண்ணி நிறையா நலிந்த நடிகர்களுடைய பிள்ளைகளுக்கு சீட் கொடுக்குறாரு. அதே மாதிரி இப்போ ஒரு பெரிய இயக்குனராக இருப்பார், ரொம்ப வறுமையில் இருப்பார், அவர் நடிச்சு போயிருப்பார். அந்த மாதிரியான ஆட்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் கன்செஷன் கொடுக்குறாரு. சினிமா சம்மந்தப்பட்ட ஆட்கள் நிறையா அந்த உதவிகள் பண்ணுறாங்க. எல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, தன்னுடைய அப்பா இருந்த ஒரு ஃபீல்டு, அதை நம்ம விட்டுறக்கூடாது, அதுக்கு ஏதாவது செய்யணும். சரி, இன்ஸ்டிடியூட்னால மட்டுமே இவ்வளவு பணமா சார்? பல கோடி செலவுல திருமணம், இப்ப பல கோடிக்கணக்கான செலவுல இந்த 10 படங்கள் எடுப்பாங்க. கண்டிப்பா ஒரு கிட்டத்தட்ட 1200 கோடிக்கு மேல இந்த படங்கள் எடுக்க செலவாகும்னு சொல்லியிருந்தாங்க. வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட்னு வச்சுக்கலாம். பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆயிடுச்சுன்னா ஷேர் கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ எல்லாரும் வந்து அந்த ஷேர் வாங்கினா எல்லாருடைய ஃபண்டும் உள்ளே வந்துடும். ப்ரைவேட் லிமிட் கம்பெனி அது ஓப்பன் இதாக இருக்கும். எவ்வளோ வரவு செலவு எல்லாமே ஓப்பனாக இருக்கும். அந்த ஷேர் வர படத்தினுடைய லாபத்தை அந்த ஷேர் ஹோல்டருக்கு பிரித்து போகும். அந்த மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸோடைய படம் தான் இது எல்லாமே. அவர் கையிலேருந்து மொத்தமாக எல்லாத்தையும் எடுத்து போட்டு பண்ணல. இது வந்து ப்ரைவேட் லிமிட் கம்பெனி. ப்ரைவேட் லிமிட் கம்பெனியில் ஷேர் கொடுத்து ஷேர் மூலியமாக வர்ற படத்தில் தான் படம் எடுக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்ட கேள்வி, ஒரு இன்ஸ்டியூட் தான் ஆரம்பித்தார். அவருடைய நிர்வாக திறமை, அப்போ அவர் கொடுக்குற ரிசல்ட்டு இது பார்க்குறப்ப அட்மிஷன் நிறையா வர ஆரம்பிக்குது. ஒன்று தொட்டு அப்படியே ஆரம்பிச்சு ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யமாக கடந்த ஒரு 25 வருஷத்தில்
உருவாக்கிட்டார். இப்போ சினிமாங்கிறது அவருக்கு ஒரு பேஷன், அப்பா இருந்த ஒரு தொழில், அதில் தொடர்ந்து பண்ணணும் அப்படின்னு ஒரு நல்ல நோக்கத்தோட ஒரு பேஷனோட வந்திருக்கிறாரு. சினிமாவில் இந்த மாதிரி பேஷனாக வந்த ஆட்கள் பெரிய பெரிய நிறுவனங்கள், பிரமிட் சாய்மிரான்னு ஒரு நிறுவனம் வந்துச்சு, சிங்கப்பூரை சேர்ந்த நிறுவனம். அவங்க இதே மாதிரி தான் ஒரே நேரத்தில் 10 படம் பூஜை போட்டாங்க. 10 படம் ஆரம்பித்தாங்க. அது கடைசியில் அது என்னமோ இப்போ அந்த கம்பெனியை மூடி போயிட்டாங்க. அப்புறம் பென்டஃபோர்னு ஒரு கம்பெனி இருந்துச்சு, மீடியா ட்ரீம்ஸ்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாங்க, அமெரிக்கா பேஸ்டு கம்பெனி. அவங்களும் இந்த மாதிரி ஒரு 10 படங்கள் ஆரம்பித்தாங்க. அவங்கள வந்து அதுக்கு உடைய கதை கேட்கக்கூடிய டீமில் யார் இருந்தாருன்னா ரைட்டர் சுஜாதா இருந்தார். அவங்க தான் அந்த லிட்டில் ஜான், இந்த விசில்லாம் பண்ணாங்க. அப்புறம் பிரமிட் சாய்மீரா அவங்க நிறைய படங்கள் பண்ணாங்க. இந்த மாதிரியான கார்ப்பரேட் நிறுவனங்கள், பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்கள் சினிமாவுக்கு வர்றப்ப என்னென்னா அவங்களால இங்கே இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கலாக வந்து அவங்கள மேட்ச் பண்ண முடியாது, தடுமாறிடுவாங்க. ஆனால் வேல்ஸ் அப்படி கிடையாது. ஆல்ரெடி அவங்க சினிமா ப்ரொடக்ஷனில் இருக்கிறாங்க, அதை ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியை ஆக்குறாங்க, அதெல்லாம் ஷேர் வாங்கி பண்ணுறாரு. இப்போ அதுக்கு ஒரு டீமே போட்டிருக்காங்க, நிறையா கதை கேட்கறதுக்கு ஒரு டீம் போட்டிருக்கிறாங்க, ப்ரொடக்ஷன் பார்க்குறதுக்கு ஒரு டீம் போட்டிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு நல்ல நோக்கத்தோடு சினிமாவுக்கு ஏதாவது செய்யணுங்கிறதோட இப்போ இந்த கமிட் பண்ணி வச்சிருக்க 10 டேரக்டர் பார்த்தீங்களா, எல்லாமே நல்ல நல்ல டேரக்டர். இந்த டாடா பண்ண போகிற டேரக்டர், கட்டா குஸ்தி பண்ண டேரக்டர், 96 எல்லாரும் வச்சிருக்காங்க. அப்போ சினிமாவுக்கு நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் ஏதாவது இருக்கணும். பணம் வரணும் வந்தாலும் கூட அது பெரிய டேரக்டர் மட்டும் கிடையாது, நோட் பண்ணணும். பெரிய டேரக்டரையும் கமிட் பண்ணியிருக்காங்க. அப்கமிங் இருக்கக்கூடிய ஒரு சில படம் பண்ண டேரக்டரை வச்சிருக்காங்க. விஜய் சுத்து மாதிரியான ஆட்களையும் கமிட் பண்ணி வச்சிருக்காங்க. திறமைகள் எங்கெங்க இருக்கிறோம் அவங்களாம் வெளியில் கொண்டு வரணும். அவங்க தான் முதல்ல பிரதீப் ரங்கநாதன்கிற ஒரு டேரக்டர் அவங்க தான் பண்ணுறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து இந்த சினிமாவை ஒரு பேஷனாக பண்ணணும், நல்ல ப்ராடக்டை தமிழ் சினிமா கொடுக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோடு வந்திருக்கிறாங்க. பல கார்ப்பரேட் நிறுவனங்கள் இங்கே சினிமாவில் கால் வைத்து அவரோட கனவை இழந்து தூக்கத்தை இழந்து தான் ஓடி இருக்கிறாங்க. அதான் நடந்திருக்கு. ஆனால் இவர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக சினிமா பின்புலத்தில் இருந்து வர, சினிமா ஆல்ரெடி ப்ரொடக்ஷனில் இருந்ததுனால இதை சரியாக பண்ணுவாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. சினிமா ஆட்கள் தயவு செய்த நம்பிக்கை வீணடிக்காமல் அதனிடம் சரியாக நடந்து கொள்வாருன்னு நம்புகிறேன். சரி, இந்த 10 படங்கள் மட்டும் லைன் அப் இல்லாமல் VTK 2, கொரோனா குமார், ஜீனி, பயங்கரம் அப்படின்னு பல படங்கள் இன்னும் லைன் அப்ல வந்து இவங்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லா படங்களும் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு இந்த அளவுக்கு பட்ஜெட் ஒதுக்குறாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு அதுல இருந்து காசு எடுப்பாங்க இவங்க ரிட்டர்ன்? பிரைவேட் லிமிடெட் கம்பெனினா இப்போ ஆல்ரெடி இப்போ நீங்கள் நானும் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆச்சு, நம்ம ஷேர் வாங்குறதுக்கு பயப்படுவாங்க, யோசிப்பாங்க. இது ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனோடைய இன்னொரு சிஸ்டர் பிரான்ச், சிஸ்டர் கன்சர்ன். அவங்க ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஈஸியாக ஷேர் வாங்குவாங்க. அந்த பேக்ரவுண்டில் வச்சு தான் வருவாங்க. நீங்கள் புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு, பிரைவேட் லிமிடெட் கம்பெனி நாங்கள் வந்து ஒரு இதில் படம் பண்ணுறோம், ஷேர் வாங்கிக்கங்கன்னா யாரும் நம்ப மாட்டாங்கல்ல. ஆல்ரெடி இவங்களுடைய பேக்கப் பெரிய பேக்கப்பாக இருக்குது, இவங்க ஆல்ரெடி படம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது ஈஸியாக அந்த ஃபண்டை அவங்களால கலெக்ட் பண்ண முடியும். அதனால உள்ளே கொண்டு வந்துடுறாங்க. சரி, இவங்க வீட்டிலலாம் ED ரைடு வராதா சார்? வராமையே இருக்கும், வந்திருக்கும். ED ரைடு, இன்கம் டேக்ஸ் ரைடு எல்லா இடத்துல எல்லா பணக்காரர்கள் வீட்லையும் வரும். ஆனால் அவங்க டாக்குமெண்ட்லாம் கிளியர் வச்சு. பிரைவேட் லிமிடெட் கம்பெனிலாம் நீங்கள் ₹1 கூட அவங்க பாக்கெட்டில் பணமாக இருக்காது. பெரும் பெரும் பணக்காரர்கள், பெரும் பெரும் கோடீஸ்வரர்கள்ட்ட நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பாக்கெட்டில் ₹1 கூட இருக்காது. நம்ம நினச்சிட்டு எல்லாரும் பாக்கெட்டில் பணம் வச்சுருப்பாங்க, பெட்டி பெட்டியாக, வீட்டில் அதெல்லாம் வச்சிருக்கவே மாட்டாங்க. அவங்க லீகலாக எல்லாமே வந்து ஒயிட்டாக தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா இவ்வளோ நிறுவனங்கள் பண்ணுறவங்க, இவ்வளோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்க, இவ்வளோ எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பணம் வந்து அவங்க டிரான்ஸ்பிளான்ட்டாக இல்லைன்னா, ஒயிட்டாக இல்லைன்னா சிக்கலை மாட்டிக்கிறாங்க. ஒரு இன்ஸ்டியூட்டை பிடிச்சா கூட மொத்தமாக எல்லாம் மாட்டிக்கும். அப்போ எல்லாத்தையுமே வந்து அவங்க லீகலாக வச்சுருப்பாங்க. உதாரணத்துக்குன்னா ஒரு பெரிய செயின் லிங்க் ஸ்டோர் வரும் தமிழ்நாட்டில், யாருக்கு தெரிஞ்ச கம்பெனி. அந்த கம்பெனிக்கு ரைடு வர்றாங்க. ரைடு வந்து கிட்டத்தட்ட ½ ஹவரில் வந்து அந்த ரைடை பார்த்துட்டு ஒன்றுமே இல்லைன்ட்டு போயிட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாமே கிளியராக வச்சுருக்காங்க. அப்போ அந்த டிமானிட்டேஷன் வந்த டைமில் பழைய ஸ்டாக் மட்டும் இருக்குது, அதை நீங்கள் எந்த வாங்க, அதில் வந்து அதை போய் பிடிக்கிறாங்க. இப்போ நீங்கள் அதில் வச்சிருக்க ஸ்டாக், குடோனில் வச்சிருக்க ஸ்டாக்கெல்லாம் என்ன கணக்கு இருக்குது, அது பூராமே பழைய பில்லில் இருக்குது. அப்போ பழைய பில்லுன்னா அங்கே அப்போ பர்ச்சேஸ் பண்ணது தூக்கி போட்டாங்க டாக்குமெண்ட்டை. அப்போ ரைடு வந்து கிட்டத்தட்ட ½ ஹவரில் தமிழ்நாடு முழுக்கக்கூடிய செயின்லிங் பிரான்ச் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு ½ ஹவரில் முடிஞ்சிருச்சு டாக்குமெண்ட்டுக்கு. ஏன்னா எல்லாரும் இப்போ எல்லாருக்கும் தெரியும் ரைடு வரும், இந்த மாதிரியான பிரச்சனை இருக்குது, எல்லாம் கிளியராக வச்சிருப்பாங்க, ஒயிட்டாக வச்சிருப்பாங்க. சினிமாங்கிறது பிரைவேட் லிமிடெட் கம்பெனியை ஆக்கிட்டாங்க. பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆக்கி இவங்க எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அதை நடத்த போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சினிமா ஆட்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஷனேட்டோட ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவரை காயப்படுத்திடாமல் லைக்கா மாதிரி, பிரமிட் சாய்மிரா மாதிரி, மீடியா ட்ரீம்ஸ் மாதிரி பண்ணிடாமல் அதை வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு அவர்களும் ஒத்துழைப்பார்கள்னு நம்புறேன். சரி, எல்லாருக்கும் ஒரு பொதுவான கருத்து இருக்குது. வேல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா அந்த படம் ஒன்றும் ஸ்லோவாக வந்து வெளியே வரும், இல்லைன்னா ஏதாவது ஒரு சர்ச்சை அந்த படத்தில் வந்துடும் அப்படின்றது தான். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது ஆரம்பத்தில் அவங்க தனியாக சிங்கிளாக பண்ணிட்டு இருக்கப்ப, ஏன்னா பல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு, பல வேலைகள் இப்போ இன்ஸ்டியூஷன் நடத்திட்டு இருக்காரு, அதுலேயும் அவங்க நேரம் இருக்கும். ஃபுல்லாக இதில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அதனால சில தடுமாற்றங்கள் இருக்கும்.
ப்ரைவேட் லிமிடெட்டாக போட்டாருன்னே அதுக்கு ஒரு சிஇஓ போட்டிருப்பாங்க, அதுக்கு ஒரு எம்டி போட்டிருப்பாங்க, அந்த கம்பெனிக்கு ஒரு எம்டி இருப்பார், சிஇஓ இருப்பார், ஜிஎம் இருப்பார், கதை கேட்கறதுக்கு ஒரு டீம் போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லாமே தனித்தனி டீமாக போகிறப்ப இது சரியாக ஆர்கனைஸ் ஸோ பண்ணி பிரச்சனை இருக்காது. பிரச்சனை இனிமேல் பிரச்சனை இருக்காது. முதல்ல சிங்கிளாக பண்ணுறப்ப அவங்க சில தடுமாற்றங்கள் இருக்கு. ஏன்னா வேற இருக்கிறதுனால இதில் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணிக்க மாட்டாங்க. இப்போ ப்ரைவேட் லிமிடெட் ஆன பிறகு எல்லாத்துக்கும் அது ஒரு கார்பரேட் கம்பெனி மாதிரி அது தனியாக டிபார்ட்மெண்ட் போட்டு தனியாக பிரிச்சிருப்பாங்க. இனி அதனால பிரச்சனை வராதுன்ற நம்பிக்கை இருக்கு. அப்போ கிடைக்கிற லாபத்துல இவங்களுக்கு மட்டும் பங்கு கிடையாதா சார்? எல்லாருக்கும் அது ஆமாம், எல்லா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் பங்கு போகும் இல்லையா? யாராவது ஷேர் அப்புறம் ஒருத்தர் 10,000 ரூபாய்க்கு ஒரு ஷேர் வாங்கியிருக்காருன்னா கூட அவருக்கு ஒரு பங்கு போகும். இப்போ உதாரணத்துக்குலாம் பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸில் பெரிய அரசியல்வாதிகள் ஷேர் வச்சுருப்பாங்க. 2ஆம் தலைமுறை 3ஆம் தலைமுறை சேர்ந்தவங்க வருமானம் வந்துட்டு இருக்கும். அந்த ஃபேக்ட்ரி எங்கே இருக்குது? இந்த ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது. அந்த ஃபேக்ட்ரியில் ஒரு 25% ஷேர் வாங்கியிருக்காருன்னு வச்சுங்க. அந்த ஃபேக்ட்ரி எங்கேயோ இருக்குது, ஏதோ ஒரு ஸ்டேட்டில். அதனுடைய வருமானம் வந்து 3ஆம் தலைமுறை 2ஆம் தலைமுறை கூட அவங்களுக்கு வருமானம் வந்துட்டு இருக்கும். இந்த ஷேர் கம்பெனியில் ஷேர் வாங்குறது தான் இது ஒரு பெரிய பிஸ்னஸ். அது வந்து உட்காந்துட்டே வருமானம் வர்ற மாதிரி ஏறக்குறைய. யாரோ கம்பெனி நடக்கும், அங்கே வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸ் கூட இவங்கெல்லாம் ஷேர் ஹோல்டரான்னு தெரியாது. அதுக்கு ஒரு டைரக்டர் இருப்பார், அதுக்கு ஒரு எம்டி இருப்பார், அதுக்கு ஒரு மேனேஜர் இருப்பாங்க, வேலை பார்க்குறவங்க கூட தெரியாது. அப்போ அது வந்து வருமானம் அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இப்போ யாரோ உலகத்தில் இருக்கவங்க யாரும் வாங்கலாம் ஷேர். இப்படி யாரோ வாங்கியிருப்பாங்க. இந்த லாபம் இருக்கிற பட்சத்தில் அதை வந்து ஓப்பன் ஆடிட்டிங் பண்ணி இவ்வளோ இந்த படத்தில் இந்த வருஷத்தில் 1500 கோடி ரூபா நம்ம போட்டிருக்கிறோம், 2000 கோடி ரூபா வந்திருக்கு, 500 கோடி ரூபா லாபம். இந்த 500 கோடி ரூபாயை வந்து நாங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறோம் எல்லாருக்கும். யாருக்கு என்ன ஷேர் வச்சுருக்காங்க அந்த ரேஷியோவில் அவங்களுக்கு பிரித்து கொடுப்பாங்க. இது பெருசாக லார்ஜாக நிறையா படங்கள் பண்ணுறப்ப ஒரு படத்தில் சரியாக போடலாம், இன்னொரு படம் பேலன்ஸ் பண்ணும். அது அவங்களுக்கு ரொம்ப ஈஸி. அதனால தான் பெரிய நிறுவனங்கள் இத்தனை மொத்தமாக இவ்வளோ படங்கள் பண்ணுறாங்க. அதனால் இவங்க சரியாக பண்ணிடுவாங்க அப்படின்றத நம்பிக்கை இருக்குது. சார், வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் தயாரிப்பு நிறுவனம் தயாரிக்கக்கூடிய படங்கள் 10 படங்கள் லைனப்ல இருக்கிற படங்களை பத்தி ஒரு மிக சரியான புரிதல் கொடுத்திருந்தீங்க. தொடர்ந்து பேசலாம் சார். நன்றி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.